Chai with Chitra, Social Talk. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சதே வாக்கிய பஞ்சாங்கம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி பெரும்பாலான ஜோசியர்கள் திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரி அப்படின்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி இல்லை சார், திருக்கணிதம்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வாக்கியம் தான் வந்தது. ஆமாம், வாக்கியம்ங்கிறது வந்து ரிஷிகளுடைய வாக்கு. ரிஷிகளுடைய வாக்கு அடிப்படையில் அவங்க அதை அப்படியே செய்யுளாக வெண்பாவாக இருக்கும், அதை வச்சு பஞ்சாங்கம் கணிக்கிறாங்க. திருக்கணிதம்ங்கிறது வந்து லேட்டர் ஸ்டேஜில் திருத்தி கணிக்கப்பட்டது திருக்கணிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சிஸ்டமும் சில பேருக்கு அது என்னமோ பொருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்லேருந்து ஆரம்பித்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள்லேருந்து ஆரம்பித்து நான் பலன் சொல்லக்கூடிய என்கிட்ட ஜோசியம் பார்க்க வர கிளைண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து நான் சொல்கிற வாக்கிய பஞ்சாங்க பலன் தான் நடக்குது. திருக்கணிதம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு சரியாக வரல எனக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மெஜாரிட்டி வந்து திருக்கணிதம் தான் பார்க்குறாங்க. அது உண்மை. அது திருக்கணிதம் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ நெட்லலாம் போய் பார்த்தா திருக்கணிதப்படி தான் போட்டிருக்கோம். ஆமாம், வாக்கியம் பார்க்குறவங்க கம்மி. சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வாக்கியம் பார்க்குறாங்க. இல்லை, வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் நட்சத்திரங்களே மாறுது. ஆமாம், பிறந்த தேதி வச்சு. ஆமாம், ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதை வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி கேட்டை 4ஆம் பாதம்னு நாங்கள் எழுதி கொடுப்போம். அவங்க திருக்கணிதத்தில் போட்டால் அது மூலம்னு வரும். அவங்க வந்து இதை ஒரு ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போய் இது கேட்டையா மூலமா கேட்டுகிட்டே இருப்பாங்க. வெளில வந்தவுடனே நீ கேட்டையா அப்படிம்பாங்க. நம்ம கேட்டதான் சொல்கிறாரு அப்படி. இந்த மாதிரி வந்து நட்சத்திரங்கள் மாறுது, லக்னம் மாறாது. லக்னம் வந்து எல்லா பஞ்சாங்கப்படியும் ஒன்று தான் வரும். ஏன்னா அது வந்து தட் இஸ் பேஸ்ட் ஆன் சூரிய உதயம். சில கிரகங்கள்லாம் இப்போது நீங்கள் இந்த சனி பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநள்ளாறில் ஒரு டேட் சொல்லுவாங்க, அவங்க வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. வேறு சில பஞ்சாங்கங்கள் அதுக்கும் இதுக்கும் ஒரு 4 மாதம் 5 மாதம் டிஃப்ரென்ஸ் வரும் அப்பா பயிற்சி டேட்டில். அப்போ அந்த இன்பிட்வீன் திஸ் டேட் அண்ட் தட் டேட் பிறந்தவங்களுக்கு அவங்க லைஃப் லாங் வந்து சனி 6ல் இருக்கா 7ல் இருக்கான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஜோசியர் வந்து சனி உனக்கு 6ல் தான் இருக்கும்பார், இன்னொருத்தர் இல்லை 7ஆம் இடத்துல தான் இருக்கும்பார். இந்த பஞ்சாங்கத்தில் வந்து டேட் வேரி ஆகிறதுனால அவங்க ஜாதகமே வித்தியாசப்படுது. இதில் நிறைய கன்ஃபியூஷன் வருது, இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வாக்கியம் தான் எனக்கு வந்து கரெக்டாக ஒத்து வருது. இதை ஒரே ஒரு முறைக்கு கட்டுப்படுத்துறது தானே சரியாக இருக்கும் எல்லாருக்கும். அதை யார் பண்ண முடியாது? எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணணும்னு யார் சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னொன்று ரெண்டும் எல்லாம் அவங்க பஞ்சாங்கம் பப்ளிஷ் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தா இந்த பஞ்சாங்கம் வெளியிடுறவங்களும் அந்த பஞ்சாங்கம் வெளியிடுறவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்க தான். இதில் இன்னொரு கருத்து இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கம் வெளியிட்டு கொண்டு இருந்தபோது அதே மாதிரியே ஒரு பஞ்சாங்கத்தை வேற ஒருத்தர் வெளியிட்டப்போ அது வந்து காப்பிரைட் ஆக்ட் படி கேஸ் போட்டிருக்காங்க. 1960. நீங்கள் சொல்ல பாம்பு பஞ்சாங்கத்துக்கா? பாம்பு பஞ்சாங்கம்னு இல்லை, ஒரு வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு 1960 ஒரு கேஸ் நடந்தது. 58-59 நடந்தது. 60 அது ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து அதுக்கும் இதுக்கும் குறைந்தபட்சம் 8 வித்தியாசங்கள். இந்த படம் போடுவாங்க, அதுக்கு 2 படத்தை போட்டு அதுக்கும் 6 வித்தியாசங்கள் கண்டுபிடின்னெல்லாம். அந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் குறைந்தபட்சம் 6 வித்தியாசம் 7 வித்தியாசம் இருக்குது. அதனால் நாங்கள் அதை காப்பி பண்ணலை, இது தனி, இது வேறு சிஸ்டம்னு சொல்லி அந்த கோர்ட் கேஸிலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் அது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பு பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது போட்டிருப்பாங்க, ஆஸ்பர் சிஎஸ் நம்பர் ஏதோ ஒன்று போட்டு ஆஃப் 1961 to 1960 ஏதோ ஒரு டேட் போட்டு அந்த டேட் படி கோர்ட் உத்தரவுப்படி இது வந்து காப்பிரைட் ஆக்டில் பதிவு செய்யப்பட்டது, இதை யாராவது காப்பி அடித்தா அவங்க மீது காப்பிரைட் ஆக்ட் பாயும் அப்படின்னெல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் இது வந்து இந்த பிகாஸ் ஆஃப் திஸ் கோர்ட் கேஸ் இந்த மாதிரி 2 வந்துதாங்கிறதும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது, ஒரு சர்ச்சை இருக்குது. அது காரணம். ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து என்னென்ன விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்? நல்ல நேரம் எது கெட்ட நேரம் எது நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இப்போ ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது, புதன் அவருக்கு வந்து 4ல் உச்சமாக இருக்குது, மிதுன லக்னக்காரரு, ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு 6 வருஷத்துக்கு புதன் தசை இருக்குன்னா அவரை வந்து நான் சொல்லுவேன், இந்த மாதிரி கேது தசை எப்படி இருக்குன்னு தெரியாது, அது நல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த புதன் தசை முடியறதுக்குள்ளே நீ எல்லா முக்கியமான வேலைகளையும் முடிச்சுக்கோ. வீடு வாங்குறது, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, மற்ற விஷயங்களெல்லாம் இந்த புதன் தசை உனக்கு நல்லா இருக்குது, இந்த டைமில் நீ வேகமாக முடிச்சிரு. இன்னும் 6 வருஷம் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் கேது தசையில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறத வான் பண்ணால்
அவங்க வந்து ரொம்ப நிதானமாக லெத்தார்ஜிக்காக எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எங்கே போயிட போகுதுன்ற ஒரு இதில் அலட்சியமாக இருக்கிறவங்க, ஓஹோ நமக்கு இன்னும் 6 வருஷம் தான் டைம் நல்லா இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேகத்தில் அவங்க சீக்கிரம் முடிப்பாங்க. அதே மாதிரியே இப்போ ஒருத்தர் கேது தசை நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து சார் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஏகப்பட்ட கடன், பிஸ்னஸே இழுத்து மூடுற ஸ்டேஜில் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இதை பாரு இன்னொரு 3 வருஷத்தில் உனக்கு வந்து சுக்கிரதசை ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கப்புறம் ஓஹோன்னு இருக்கும், இந்த 3 வருஷம் எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு ஓட்டு, மேற்கொண்டு கடன் வாங்காத, இருக்கிறத வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணு, பிஸ்னஸை பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறலாம் இப்போ பண்ணனா கடன் வாங்கினா அந்த பணமும் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்கும்போது அவங்க 3 வருஷத்தை தைரியத்தோடு ஓட்டுவாங்க. சரி நமக்கு பின்னால் எதிர்காலம் நல்லா இருக்குது, சுக்கிரதசையில் நமக்கு நல்ல நேரம் வரும், அப்போ நம்ம வந்து பெரிய அளவில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையில் அவங்க கேது தசையை தாண்டி வந்துடுவாங்க. உண்மையிலே சுக்கிரதசை நல்லாயிருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு. அதனால் வந்து ரோட்டில் நடந்து போகிறோம் சார், அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது பார்த்து அப்படின்னு யாராவது சொன்னோன்னா நம்ம அந்த இடத்துல ஓரமாக ஒதுங்கி போயிடுவோம். அதுதான் ஜோசியம். உனக்கு நல்ல நேரம் வருது இல்லை கெட்ட நேரம் வருது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி தே கேன் பிளான் தேர் ப்ராஜெக்ட்ஸ். ஏதோ ஒரு காரணம். ஜோதிடத்து மூலிமா நமக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். நம்ம போயிட்டுருக்கிற பாதை சரியான பாதையா, ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காரு, இந்த தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இதிலேருந்து இன்னும் வேறு ஏதாவது மாறலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் நல்லா சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த திருமண விஷயம் கூட அதில் நிறைய இந்த மாதிரி ஏன் பிரிவு ஏற்படுது, ஏன் டைவர்ஸ் ஏற்படுதுங்கிறதெல்லாம் பற்றி நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்து அதெல்லாம் இது பண்ணியிருக்கேன். ஒரு சில கிரக சேர்க்கை இருந்தால் பிரிவு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுங்க, 12 கட்டத்தில் எதில் இருந்தாலும் பிரிவு உண்டு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியடாவது தனியாக இருப்பாங்க. அது வந்து பிரிவுன்னு சொல்லும்பொழுது சண்டை போட்டு தான் பிரிவுன்னு அவசியம் இல்லை. அது சில பேருக்கு என்னாவது சுபகிரகங்கள் வலிமையாக இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் தொழிலுக்காக வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க, வேறு ஊருக்கு போயிடுவாங்க. கரெக்ட். இப்போ சில பேர்லாம் வந்து இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தா அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் வந்துக்கிட்டே இருக்கும். 3 வருஷம் பாம்பேயில் இருப்பான், 3 வருஷம் கன்னியாகுமரியில் இருப்பாங்க, ஒரு ஊராக அவங்கள தூக்கி போட்டு, அதுவும் பிரிவு தானே. ஏன்னா அதுவும் ஒரு பிரிவு தானே. அந்த மாதிரி வந்து கணவன் மனைவிக்குடைய பிரிவு ஏற்படுறதுக்கெல்லாம் வந்து அந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் வந்தால் அந்த மாதிரி ஏற்படும். அது வந்து தொழிலுக்காக பிரிவா இல்லைன்னா சண்டை போட்டுக்கிட்டு பிரிவா அப்படிங்கிறது வந்து மற்ற கிரகங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு சொல்லணும். இது வந்து நிறைய விஷயங்கள்ல நான் சொல்லி அது அதே மாதிரியே நடந்திருக்கு. இப்போது ஃபாரின் போகணுன்னு இப்போ எல்லாருக்கும் அது ஒரு மோகம். ஆமாம். யாரை கேட்டாலும் யங்ஸ்டர்ஸை கேட்டால் உனக்கு என்ன, வாட் இஸ் யுவர் லைஃப் ஆம்பிஷன் அப்படின்னா, சார் எப்படியாவது யூஎஸ் போயிடணும் சார், எப்படியாவது அமெரிக்கா போயிடணும் சார், அதான் சார் என் வாழ்க்கை லட்சியமேம்மா. அமெரிக்கா போகணுமானா அந்த தோஷம் இருக்கணும். ஃபாரின் போகிறது ஒரு தோஷம். ஓ அப்படியா? ஆமாம், யோகம் இல்லை அது. அது இப்போது நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்குது. இல்லை, அந்த காலத்தில் தோஷம்னு சொன்னதெல்லாம் இப்போ யோகமாயிடுச்சு. அந்த காலத்தில் இந்த சூரியன் செவ்வாயெல்லாம் இருந்தாக்க பிரிவு ஏற்படும், அது ஒரு தோஷம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஃபாரின் போயிடுறாங்க, அதனால் அது யோகமாக மாறிடுச்சு. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து நிறைய குழந்தைகள் இருந்தால் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பிள்ளை பத்துப்பான் அப்படின்னு. இன்றைக்கி அது சொன்னால் அடிக்க வருவாங்க, என்ன சார் சாபம் விட்றீங்க, 8 பிள்ளையா என்ன சார் வருது அப்படின்னு. அன்றைக்கி யோகமாக இருந்தது இன்றைக்கி தோஷமாக மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த வெளிநாடு போகிறதுங்கிறது வந்து கடல் தாண்டி போய் சம்பாதிக்கணும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு ஔவையாரே சொல்லியிருக்காங்க. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடணும், எல்லாருக்கும் சம்பாதிக்கணும், அது ரொம்ப முக்கியம், எல்லோரும் நிறைய சம்பாதிக்கணும். ஆனால் ஃபேமிலியை விட்டுட்டு தனியாக போய் இருக்கிறதுங்கிறது வந்து அது சந்தோஷமான பிரிவா இல்லை சண்டை போட்டுட்டு பிரிவாங்கிறதெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம கிளியராக சொல்லலாம். நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்து சொல்லியிருக்கேன். நான் சில பேர் சொல்லியிருக்கேன், இங்கே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃபாரின் போகணுன்னு கேட்பாங்க. யாரோ ஒருத்தர் தான் போவீங்க, ஒருத்தர் போவீங்க, ஒருத்தர் இங்கே இருப்பீங்க, இல்லை ஒரு கண்ட்ரிக்கு ஒருத்தர் போவீங்க, இன்னொரு கண்ட்ரிக்கு இன்னொருத்தர் போவீங்க, ஆக மொத்தம் தனித்தனியாக தான் இருப்பீங்கன்றதை நான் சொல்லி அது நிறைய பேருக்கு அது நடந்துருக்கு. அதில் அந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க அதுக்கு தன்னை வந்து மனப்பக்குவத்தை அவங்க தயார்படுத்திக்கிறாங்க. சரி நம்ம பிரிஞ்சு தான் இருப்போம், ஆனால் நல்லா சம்பாதிப்போம், சம்பாதிச்சுட்டு வந்து இங்கே அப்புறம் நல்ல லைஃப்பை நடத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம். பொதுவாக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்தந்த இடத்துல இந்த ஆபத்து இருக்குது, இந்த ப்ளஸ் இருக்குது அப்படின்னு
ஜோசியத்தை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விதிக்கப்பட்டது என்னவோ அதுதான் நடக்கும், அதில் வந்து எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அப்படின்றாங்க. அதில் உங்களுக்கு உடன்பாடு உண்டா? அந்த விதிக்கப்பட்டது என்னங்கிறத சொல்கிறது தான் ஜாதகம். விதிக்கப்பட்டது தான் நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன விதிக்கப்பட்டிருக்குங்கிறது எப்படி தெரியும்? ஜோதிஷம் அப்படின்னா விளக்கு ஏற்றி காட்டுதல். எதிர்காலம் என்பது ஒரு இருட்டான பகுதி, அதில் ஜோதியான ஒரு விளக்கை ஏற்றி காமிச்சு உனக்கு இந்த இந்த நேரங்களில் என்னென்ன நல்லது வரும், இந்தந்த நேரத்தில் தீமை வரும், உன்னுடைய எதிர்காலத்தில் இந்தந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குன்ற அந்த எதிர்காலம், இருண்ட எதிர்காலத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது தான் ஜோதிஷம். விளக்கு போட்டு காட்டுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அதோடைய இதுதான் நடக்கும் அப்படின்னும் போது சில பேர் வந்து இதுக்கு பரிகாரம் இதை பண்ணுங்க அது மாறிடுன்றாங்களா? இது மாதிரி பரிகாரம் பண்ணுறதுனால அந்த மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்கா? பரிகாரம் பண்ணால் அதோடைய சிவியாரிட்டி வேணால் குறையும், மாறாது. பரிகாரம் பண்ணி டோட்டலாக தலையெழுத்தெல்லாம் மாற்றவே முடியாது. அதெல்லாம் சும்மா நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரிகாரம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஏதோ உட்கார வச்சு தலையை சுற்றி எதையோ போட்டு தண்ணியை ஊற்றி அதெல்லாம் பண்ணியெல்லாம் வந்து தலையெழுத்தெல்லாம் வந்து மாற்ற முடியாது. என்ன ஒரு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்ற மாதிரி பெரிய ஆபத்து வந்து சின்னதாக வந்துட்டு போகும். சில பரிகாரங்கள் பவர்ஃபுல்லான பரிகாரங்கள், அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணாக்க வரக்கூடிய ஆபத்துடைய தன்மை குறையும், அளவு குறையும், வீரியம் குறையும். அவ்வளோதான் வந்து பண்ண முடியும். எல்லாரும் ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் இருந்தால் தான் திருமணம் பண்ணுறது அப்படின்னு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி காதல் திருமணங்கள் அதிகமாகி உள்ள சூழ்நிலையில் இது மாதிரி பொருத்தத்தெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மை. அது காதல் திருமணம் நடக்கிறதுக்கும் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தால் தான் நடக்கும். காதல் திருமணங்கிறது நடக்கிறதே வந்து ஜாதக அமைப்புப்படி தான் நடக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவருடைய திருமணம் காதல் திருமணமாக அமையுமா, இல்லை பெற்றோர் பார்த்து திருமணம் செய்வாங்களா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமான்றதெல்லாம் கூட ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லலாம், 90% சொல்லலாம். அப்படியா? ஆமாம். காதல் திருமணமா, பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணமா, குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம். அன்னோன்யமாக இருப்பாங்களா இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம். திருமணத்துக்காகத்தான் அந்த காலத்தில் மெயினாக ஜாதகமே பார்த்தாங்க. அந்த காலத்தில் மற்ற விஷயங்கள்லாம் அவ்வளோ பெரிய சமாச்சாரமே இல்லை. எல்லாரும் ஏதோ கிராமப்புறத்தில் இருப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லோரும் ஓரளவு வசதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். திருமணத்துக்காக ஜாதகம் எடுக்கும்போது தான் வந்து பொருத்தம் இருக்கா, யாரை கல்யாணம் பண்ணலாம், என்ன நட்சத்திரம் பொருந்தும், எது பொருந்தாது, சஷ்டாஷ்டக தோஷம் இருக்கா. சஷ்டாஷ்டகம்னா 6, 8, 8, 6. கணவனுக்கு 8இல் மனைவியின் ராசி, மனைவிக்கு 6இல் கணவனின் ராசி. அது 8, 6, 6, 8 அண்ட் வைஸ் வெர்சா. ஆணுக்கும் பெண்ணுக்கு 2 பேருக்குமே 8, 6, 6, 8 இருந்தால் அது சஷ்டாஷ்டகம். அதே மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து ஒரு சில நட்சத்திரங்களுக்கு பகை நட்சத்திரங்களாக வரும். அந்த நட்சத்திரங்களையும் அவாய்ட் பண்ணோம். அதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். சார், இது வந்து பியூர்லி ஃபெய்த் பேஸ்டு. அதில் நம்பிக்கை உள்ளவர்கள் அதை பார்த்து செய்கிறார்கள். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கல்யாணம் நடக்கும்? ஒரு முகூர்த்த நாள்னால் ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடக்கும். எல்லா ஊர்லேயும் எல்லோரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதில் எத்தனை பேருக்கு வந்து ஜாதக பொருத்தம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு 25% தான் இந்த மாதிரி யார்கிட்டயாவது பார்த்து ஜாதக பொருத்தம்லாம் பார்த்துருப்பாங்க. பாக்கி 75% கடவுள் வந்து இன்னாருக்கு இன்னார்னு எழுதி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க வச்சுருவார். அவர் பார்த்த பொருத்தம் தான், கடவுள் பார்த்த பொருத்தம் தான் அது. அதில் பிரியணும்னு இருந்தால் பிரிவும் ஏற்படும். எல்லாமே கடவுள் விதித்தபடி தான் நடக்குது. ஜோதிடரால் அதை மாற்ற முடியாது. ஜோதிடர் தலையெழுத்தை மாற்ற முடியாது. உன் தலையெழுத்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம், இல்லை கொஞ்சம் சிரம நேரம் வருது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ தான் ஜோதிடரால் சொல்ல முடியும். அதை மாற்றுறதுக்கு வந்து கடவுளாலே முடியாது. அவர் எழுதின எழுத்து அவரே மாற்ற மாட்டார். அதனால் விதிப்படி தான் நடக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஜாதகம் பார்க்குறது அப்படின்றது இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கா, இல்லை இஸ்லாம் கிறிஸ்துவ மதங்கள்லேயும் இருக்கா? பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்படியா? ஆமாம், வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க, அவங்களும் பார்க்குறாங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க சார். ஏன்னா சூரியன் சந்திரன் எல்லாருக்கும் பொது சார். தெய்வம் வேணால் வேறு வேறு, அவங்க கும்பிட்ற சாமி வேறு, இந்து கும்பிட்ற சாமி வேறவா இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை வேறு வேறு இருக்கலாம். ஆனால் சூரியனையும் சந்திரனையும் பேஸ் பண்ணி தானே சார் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜிங்கிறதே அஸ்ட்ரானமி அடிப்படையில் வந்தது. வானவியல் சாஸ்திரம் அஸ்ட்ரானமியை பேஸ் பண்ணி தான் அஸ்ட்ராலஜி. அதனால் உனக்கு சந்திரன் இங்கே வரும்போது நல்லா இருக்கும், இங்கே வரும்போது நல்லா இல்லைன்னு சொல்கிறது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அதில் நம்பிக்கை இருக்குது, சில பேருக்கெல்லாம் நிறைய இருக்குது. அவங்களாம் அவங்களே அதை பார்த்துக்கிறாங்க.
ஆனால் இந்த அளவு ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியாது. பட்டு ஜோதிடம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஏன்னா எல்லாருமே இந்த பிளானட்டுக்கு கீழே தான் இருக்கும். சூரியனுக்கும் சந்திரனையும் வச்சு தானே நமக்கு எல்லாமே கணக்கு போடுறோம். கரெக்ட். அதனால் சூரியனும் சந்திரனும் எல்லாருக்கும் பொது. அமாவாசைன்னா எல்லாருக்கும் அமாவாசை, பௌர்ணமினா எல்லாருக்கும் பௌர்ணமி வெளிச்சம் வரும். ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் வெளிச்சம் வரும், மற்றவங்களுக்கெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியுமா? பௌர்ணமி எல்லாருக்கும் பௌர்ணமி தான், எல்லாருக்குமே பிரைட் மூன், ஃபுல் மூன் அன்னைக்கு. அதனால் வந்து இந்த கிரகங்களை வைத்து பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் வந்து அதுக்கு பரிகாரங்கள் வேணால் மாறுபடலாம், அல்லது வழிபாட்டு முறைகள் மாறுபடும், நம்பிக்கைகள் மாறுபடும், தெய்வ நம்பிக்கை மாறுபடும். ஆனால் சூரியனையும் சந்திரனையும் வச்சு பார்க்கக்கூடிய இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க, நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில் இருக்கவங்க திருமணம் செய்து கொள்ளலாமா? ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் பிறக்கிற குழந்தைகள் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்டோட பிறக்குது. ஒருத்தர் அரசியலில் பிரபலமாகணும் அப்படின்னாலோ பதவிகளுக்கு வரணும் அப்படின்னாலோ அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? லக்னத்திற்கு 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்து அங்கே சுபகிரகங்கள் சேர்ந்து 5 குடையவன் வலுவாக இருந்து 5, 9 குடையவர்கள் சம்பந்தம் ஏற்பட்டு அந்த மாதிரி இருந்தால்தான் பெரிய பதவி, அரசாங்க பதவி. செவ்வாய் பலமாக இருந்தால் தான் சொத்துக்கள் வாங்கி குவிக்க முடியுமா? செவ்வாயை எல்லாரும் தோஷம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. செவ்வாய் ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக இருந்து 7 இருந்தால் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய சேரும்.